Recording in progress. வணக்கம் பிள்ளையார். வணக்கம்டா. எனக்கு வணக்கம் சொல்ல பஞ்சியா இருக்கேன். ரைட். இப்போ நாங்களே படிக்க போற பாடம் பிள்ளை புது பாடம், அதான் மூன்றாம் தவணைக்குரிய மூன்றாம் பாடம். பதினஞ்சாம் பாடம். ரைட். கவனிக்க பிள்ளைகள், நாங்கள் ஏற்கனவே மூன்றாம் தவணைக்குரிய பாடத்துல வந்து 2 பாடங்கள் முற்று முழுதாக முடிச்சிட்டோம். அதிலே ஒரு பாடம் பரீட்சைகள் விட்டது, எல்லாம் முடிஞ்சது. ரைட். அதே மாதிரி மின்னல் தாக்கம் முடிஞ்சு பிள்ளைகள். மின்னல் தாக்கத்தின் ரெடி ஆகும், எக்ஸாம் வார கிழமை நடக்கும், எக்ஸாம் ரெடி ஆகும். சரிதானே? அப்போ இன்றைக்கு நாங்கள் படிக்க போற பாடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எளிய பொறிகள் என்ற பாடம் படிக்க போறோம். 15ஆம் பாடம். சரி, எளிய பொறிகள். ரைட். இப்ப பார்ப்போம், இந்த எளிய பொறிகள் என்பதால நீ என்ன விளையும் கொள்ற? எளிய பொறிகள் என்றால் என்ன? ரைட், தெரிஞ்சிருக்கும் உனக்கு எளிய பொறிகள் என்றால் என்னன்னு பா. இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப எங்க அன்றாட வாழ்வு நிறைய வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன, ஆரம்ப காலத்துல இருந்தே எங்காண்ட ஒவ்வொரு வேலைகளையும் நாங்க என்ன செய்யறோம், எப்படித்தான் இலகுவாக செய்யலாம்னு யோசிச்சு கொண்டு வரோமே. அதுக்காக என்ன செய்யறோம், இந்த வேலை இலகுவாக்கத்துக்கான நாங்க சில நுட்பங்கள், சில பொறிமுறைகள் வச்சிருக்கிறோம். சரி, உதாரணமா பார்த்தோம் என்றால் ஒரு பெரிய கல் ஒன்று இருக்கு. இந்த கல்லை நாங்கள் அசைக்கணும் சொன்னா என்ன செய்யலாம்? கையால தள்ளி பார்க்கிறோம், சரி வராது, கஷ்டமா இருக்கு. காலால தள்ளினா கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன செய்யலாம் என்றால், நாங்க ஒரு இலை வாங்க இல்ல ஒரு தடி ஒன்று செய்யலாம் வேண்டாம். ஒரு இலை வாங்கல ஒரு தடி ஒன்று செய்யலாம். அவங்க சின்ன என்ன செய்யலாம், அப்படியே நாங்க இங்க வந்து இது அமர்த்த என்ன செய்யும், இந்த கல் என்ன செய்யும், நகரப்படும். செய்து பார்த்துப்பீங்க, சில உங்க அப்பாக்கள் செய்திருப்பீங்க. ஒரு கல் ஒன்று இருக்குன்னா அந்த கல்லை வந்து நான் ஒரு இலை வாங்கல ஒரு தடி ஒன்று என்ன செய்யலாம், தடியால திரும்பி தந்து என்ன செய்யலாம் வேண்டாம், அசைக்கலாம். அதே மாதிரி ஒரு பெரிய கட்டிடம் ஒன்றுல தானே நாங்கள் ஒரு கீழே ஒரு மேச கட்டிடத்தோட மேச வேலை செய்யறாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீழே இருந்து ஒரு மேல ஒரு பொருளை கொண்டு போகணும்னு சொன்னான். சரி, இப்ப சீமெந்த குழந்தை அந்த சீமெந்த சாந்தம் வந்து நாங்கள் மேல ஒரு 2 மாடி 3 மாடி கொண்டு போன என்ன செய்யலாம் என்றால், நாங்கள் ஒரு கயத்தை அந்த பாலிகள்ல கயத்தை காட்டி கையால இழுக்கிறத விட, கையால் இழுக்கிறத விட ஒரு கப்பி ஒன்றை போட்டு இந்த கப்பிக்குள்ளால நாங்கள் கப்பிக்கு மேல கயத்தை போட்டு இழுக்கிறது இலகுவாக இருக்கு. சரியாவளே, நான் கையால் இழுக்கிறத விடடா ஒரு கப்பி ஒன்று போட்டு என்ன செய்யலாம், கப்பியால வந்து நாங்கள் இழுக்கிற அப்படி இருக்கும், இலகுவாக இருக்கு. இதெல்லாம் நாங்க அன்றாட வாழ்வு செய்யற விஷயம் தான், வேற ஒன்றும் பெருசா இல்லை. விஞ்ஞானம் என்று அதான் பிள்ளை. மற்ற பாடம் எல்லாம் நாங்க என்ன செய்யறது, படிச்ச கொண்டு எக்ஸாம் நாங்கள் படிச்ச கொண்டு வாழ்க்கையை பற்றி வைப்போம். ஆனா விஞ்ஞானம் நாங்கள் எங்கள்ட அன்றாட வாழ்வுல செய்கிற விஷயங்கள் நாங்க என்ன செய்ய போறோம், இங்க படிக்கிறோம் அந்த விஷயம். இப்போ நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு தெரியாம நீங்க செய்திருப்பீங்க. ஒரு வாகனம் ஒன்று நாங்கள் ஒரு பெரிய வாகனம் ஒரு லொரி ஒன்று என்ன செய்ய போறோம்னா ஒரு பெரிய விரலை ஏற்ற போறோம், ஒரு பொருளை ஏற்ற என்ன செய்யலாம், நாங்க தூக்கி ஏற்றுற கஷ்டமாக இருக்கு. அதுக்காக என்ன செய்யலாம், ஒரு சாயுதள மாதிரி ஒரு பலகை கொண்டு வச்சுட்டு என்ன செய்யலாம், பலகை கொண்டு வச்சு போட்டு அந்த பலகைக்கு என்ன செய்யலாம், பலகை வழி என்ன செய்யலாம், பள்ளி ஒரு என்ன செய்யலாம், அது ஒரு வாகனத்துல ஏற்றக்கூடியதாக இருக்கு. சரியா, இதெல்லாம் நீங்க செய்திருப்பீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க, பலனாக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. சரி, அப்ப நீங்க விஞ்ஞானம் இதெல்லாம் விஞ்ஞானம் மட்டும் தெரியாம நீங்க செய்திருப்பீங்க. ரைட், அதைத்தான் நாங்க படிக்க போறோம். பாருங்க, அப்ப இந்த பொருள் அசைக்கு நுட்பத்தை வந்து பாத்தீங்கன்னா கையால் அசைக்க நாங்கள் தடிய ஒரு அளவாங்க வச்ச அதை வந்து நகர்த்துற இலகுவாக இருக்கு. அதே மாதிரி ஒரு பொருளை நாங்க மேல கொண்டு வரதுக்கு நாங்க சும்மா கையால கொண்டு வர என்ன செய்யலாம், ஒரு கப்பி ஒன்றை பாவிச்சு கப்பிக்கு மேலால் இழுக்கிற இலகுவாக இருக்கு. அது ஒரு வாகனம் ஒன்று ஒரு உயர்த்தோல் ஒரு ஒன்று பொருள் வைத்த போறோம்னா நாங்க தூக்கி ஏத்துறதை விட ஒரு பலகை கொண்டு வச்சு அந்த பலகைக்கு மேல வந்து கொண்டு போற எங்களுக்கு என்ன இருக்கும், இலகுவாக இருக்கு. இப்படி பல 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 நுட்பங்கள் நாங்க என்ன செய்கிறோம் பிள்ளைகள், அன்றாட வாழ்வில் நாங்க பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்.
ஓமா இல்லையாடா? ஆனா விவசாயங்க பார்த்துருக்கிறீங்களா? என்ன ரிப்ளை பண்ணுங்க. ரைட், ஓகே. அப்ப இதுகளை தான் நாங்கள் சொல்றோம். ரைட், இப்படியா விஷயங்கள் நாங்கள் கதைக்கெல்லாம் கூட இந்த சவுண்ட் எல்லாம் கூட அங்கே கிளியரா இருக்குதா? ரைட், ஓகே. அப்ப எப்படியான விஷயங்களை நாங்களே என்ன செய்வோம், அன்றாட வாழ்வு நாங்கள் நிறைய இடத்துல பயன்படுத்தி இருப்போம், இல்லாட்டி பார்த்திருப்போம். ரைட், இதைத்தான் நாங்கள் என்ன செய்யறோம், வெளியே போறீங்கன்னு சொல்லுவோம். அதாவது என்ன செய்வோங்கன்ற வேலைகளை நாங்கள் இலவாக்குறோம். சார், இப்ப இலவாக்குறதுக்காக நாங்கள் செய்கின்ற இந்த பொறிகள் அல்லது நுட்ப முறைகளை நாங்கள் சொல்லுவோம் எளிய பொறிகள் சொல்லுவோம். ரைட், அப்ப இந்த எளிய பொறிகள் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த எளிய பொறிந்த வகைக்கு ஏற்ப நாங்கள் 4 வகையா வகைப்படுத்தலாம். அந்த எளிய பொறிகளை வந்து நாங்கள் ஒரு 4ஆக வகைப்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் சொன்ன விஷயம் வச்சுக்கோங்க, ஒரு எளிய பொறிகளை 4 வகையாக வகைப்படுத்தி கொள்ளலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நெம்பு, அடுத்தது சாய்தளம், அடுத்தது சில்லுடன் அச்சாணி, அடுத்த கப்பி. இப்படி 4 வகையாக வகைப்படுத்திக் கொள்ளலாம். நெம்பு, சாய்தளம், சில்லுடன் அச்சாணி, கப்பி என்று சொல்லி இந்த எளிய பொறிகளை வந்து பிரதானமாக நாங்கள் 4 வகைப்படுத்தி இருக்கு. இப்ப நாங்க இந்த பாடம்ல இந்த 4 வகை தான் படிக்க போறோம். நம்பண்டா எப்படி இருக்கும், சின்ன கணக்கிலும் இருக்கு, இது ஒரு கணக்கு பாடம், கணக்கு செய்ய போறோம். அதே மாதிரி சாய்தள வண்டா எப்படி இருக்கு, நான் சொன்ன மாதிரி தான் சாய்தள வண்டா எப்படி இருக்கு, கப்பி என்ன எப்படி அந்த செயற்பாடு என்ன, சரி அதால் எப்படி வேலை இலவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த 4 பேர் தான் இந்த பாடத்தை படிக்கிறோம். சின்ன பாடம் ஒரு 3 நாள் காரணங்களை படிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் 3 நாள் 4 நாளுக்கு நாங்கள் செய்யலாம் முடிக்கலாம். ரைட், அப்ப முதலாவது விஷயம் நாங்கள் இந்த நம்பை பற்றி படிப்போம். முதலாவது நாங்கள் நம்பை பற்றி படிப்போம். ரைட், இப்ப நம்பன்னு சொன்னா நான் சொன்ன விஷயம் தான். ஒரு பொருள் ஒன்று இருக்கும். இந்த பொருள் நாங்க என்ன செய்யறோம், ரைட், நாங்க இலை வாங்கல ஒரு தறி வச்சு என்ன செய்யறோம், இந்த பொருளை நகர்த்துறோம். ரைட், இதான் ஒரு நம்பு வகை. இதைத்தான் நாங்க நம்புன்னு சொல்லுவோம். இதுண்ட வந்து நம்புகின்ற பகுதியை பார்த்த வேண்டாம். பாருங்க, நான் என்ன செய்வோம், இங்க நாங்க பொருள் அமர்த்தி என்ன செய்வோம், ஒரு விஷய பிரிவைத்து இந்த பொருளை என்ன செய்ய போறோம்டா, தூக்க போறோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருள் இருக்குதானே இவ்வளே, இந்த பொருள் நிறைய சொல்லுவோம் சுமைன்னு சொல்லுவோம். விளங்காவிலே பொருள் நிறைய இருக்குதானே, அந்த நிறைய என்ன சொல்லுவோம், சுமைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாங்களும் பிரயோகிக்கிற விஷயம் இருக்குத்தானே, நாங்க விஷயம் பிரயோகிக்க போறோம். நாங்கள் என்ன ஒரு அமர்த்தி தான் நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க அசைக்க போறோம், நாங்க விஷயம் பிரயோகிக்க போறோம். நாங்கள் பிரயோகிக்கிற அந்த விஷயக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த புள்ளி வரை என்ன செய்ய போதும், சுழலா போதும். இந்த புள்ளி நாங்க ஒரு இடையில ஒரு நாங்க அசைக்கிறதே நாங்கள் ஒரு கல்ல ஒரு கட்டி வச்சு என்ன செய்ய போறோம், அசைப்போம் மேடம். ரைட், அப்ப இந்த புள்ளி வரை சுழலா போதும். அப்ப இதை நாங்க சொல்லுவோம் என்ன பேர் என்றால் சுழலிடம் அல்லது பொருதின்னு சொல்லலாம். சுழலிடம் அல்லது பொருதின்னு சொல்லுவோம். ரைட், அதே மாதிரி இந்த சுமைக்கும் இந்த சுழலிடத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை நாங்க சொல்லுவோம் சுமை புயம் என்று சொல்லுவோம். விளங்குதாடா? அதாவது சுமைக்கும்
சுழலிடத்துக்கு இடைப்பட்ட தூரத்தை சுமை பிஎம்னு சொல்லுவோம். அதே மாதிரி எத்தனத்துக்கும் பொருதிக்குமான தூரத்தை நாங்கள் சொல்லுவோம் எத்தனை பிஎம்னு சொல்லுவோம். ரைட், இப்படி 5 வகை பகுதி இருக்கு. பொருள் நிறைவது சுமைன்னு சொல்லுவோம்டா, பொருள் சுழலிடம் வந்து சுழலிடம்னு சொல்லுவோம். நாங்க பிரியோகிக்க விஷயம் வந்து எத்தனை சொல்லுவோம்டா. இந்த சுமைக்கும் சுழலிடத்துக்கு ஏற்பட்ட தூரத்தை சுமை பிஎம்னு சொல்லுவோம். எத்தனத்துக்கும் சுழலிடத்துக்கு ஏற்பட்ட தூரத்தை வந்து நாங்கள் எத்தனை பிஎம்னு சொல்லுவோம். ரைட், இப்ப நாங்கள் ஒரு பொருளை ஒரு குறைந்த அளவு விசையை நாங்கள் பிரயோகிச்சு இந்த பொருளை நகர்த்தோம்னு சொன்னோம். கேள்வி விளையங்கலாம், நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ண போறீங்க. இப்ப ஒரு பொருளை நாங்க குறைந்த நாங்க குறைந்த விசையை பயன்படுத்தி இந்த பொருளை அசைக்கோம்னு சொன்னால் இந்த சுமை பிஎம்மும் எத்தனை பிஎம் பற்றி என்ன சொல்லலாம்? அதாவது ரெண்டும் சமனாக இருக்கணுமா அல்லது கூட குறைய இருக்கணுமா, எது கூட இருக்கணும் எது குறைய இருக்கணும் சொல்ல போறீங்க. விளங்குதா? இப்ப நாங்க ஒரு பொருளுக்கு குறைந்த விசையை பயன்படுத்தி நாங்க இலகுவாக ஒரு பொருளை நகர்த்தோம்னு சொன்னால் இந்த சுமை பிஎம் எத்தனை பிஎம் எப்படி இருக்கணும்? ரெண்டு சமனாக இருக்கணுமா அல்லது சுமை பிஎம் கூட எத்தனை பிஎம் குறைவாக இருக்கணுமா அல்லது எத்தனை பிஎம் கூட சுமை பிஎம் குறைவாக இருக்குமான்னு கேட்கு. எப்படி இருக்கும் சொல்லுங்க. எப்படி இருக்கும்? முழு பேர் ஆன்சர் பண்ணணும். இல்லை இல்லை இல்லை, சமனா இருக்கும்னு சொல்லிக்கல. சமனா இருக்க கூடாது. பாருங்க எப்படி இருக்க வேண்டாம். நாங்க இந்த பாருங்க, நாங்க ஒரு கல்லொன்று இருக்குதானே, நாங்க சரி இந்த ஒரு அளவாங்க பயன்படுத்தி நாங்க ஒரு பொருளை நகர்த்தோம்னு சொன்னாதாம்பி நாங்க இந்த கட்டை ஒரு கட்டை கொண்டு வச்சுதானே நாங்க அமர்த்த போறோம். அப்ப இந்த கட்டை வந்து நாங்க பொருளுக்கிட்ட வைப்போமா அல்லது எங்களுக்கு கிட்ட வைப்போமா அல்லது நடுவுக்கு வைப்போமா? எங்க வைப்போம்? இந்த பொருளுக்கிட்ட தான் வைக்கப்போம். சரி, பொருளுக்கு கிட்ட இருந்தா தான் என்ன செய்யும்? பொருளுக்கு கிட்ட இருந்தா தான் என்ன செய்யலாம்? இலகுவாக நாங்க என்ன செய்யக்கூடாது இருக்கும், அசைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப எப்படி இருக்கணும்? எத்தனை புயம் பெருசா இருக்கணும், சுமை புயம் எப்படி இருக்கணும், சின்ன நாயும் எத்தனை புயம் பெருசா இருக்கணும். சரி, இதெல்லாம் நாங்க அன்றாடம் செய்கிற வேலை. சரியா விளங்கிட்டாடா? ரைட், வெளியே போட்டாங்களவா? ரைட், வெளியே போறோங்க பிள்ளையார். ரைட், வெளியே போறோங்க. எளிய பொறிகள் கெரிங் போடுங்க, நான் நோட் சொல்றேன். வெளியே போறோங்க, எளிய பொறிகள் எழுதுற ரிப்போர்ட் எழுதுறேன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் எழுதுறேன். ரைட், வெளியே கொள்ளுங்க. முதலாவது எளிய பொறியின் போட்டு பெரிய கெரிங் போட்டு வெளியே கொள்ளுங்க. வேலையை இலகுவாக்கும் கருவிகள், வேலையை இலகுவாக்கும் கருவிகள், வேலையை இலகுவாக்கும் கருவிகள் எளிய பொறிகள் எனப்படும். வேலை இலகுவாக்கும் கருவிகள் எளிய பொறிகள் எனப்படும். வேலையை இலகுவாக்கும் கருவிகள் எளிய பொறிகள் எனப்படும். அடுத்தது
இது 4 வகைப்படும். அது எளிய பொறிகள் 4 வகைப்படும். எளிய பொறிகள் 4 வகைப்படும். எளிய பொறிகள் 4 வகைப்படும். ஒன்று நெம்பு, இரண்டாவது சாய்தளம், நெம்பு சாய்தளம், சில்லுடன் அச்சாணி, கப்பி. சரியாவளே? நெம்பு, சாய்தளம், சில்லுடன் அச்சாணி, கப்பி. இனி கெரிங் போடுங்க. நெம்பன்னு கெரிங் போடுங்க. ரைட், நெம்பன்னு கெரிங் போட்டு இந்த படத்தை கருங்க. அவளே படத்தை கறிட்டா குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த படத்தை கறி உடனே போடுங்க. சுமை எத்தனை, சுமை சுழடம் போறது, இது சுமை புயம் எத்தனை புயம். கலர் பென் பென்சில் படத்தை பென்சில் கீறுங்க. கலர் பேனை பேரியா குறிக்கலாம். பிரச்சனை கலர் பேனை வச்சு குறிக்கலாம். குறிச்சு சரி விளையாடு. அப்ப எழுதிக்கொள்ளுங்க. படத்துக்கு எழுதிக்கொள்ளுங்க. பொருளின் நிறை சுமை எனப்படும். ஒரு பயிற்சி அளிக்கொள்ளுங்க. படத்துக்கு இந்த 5 பகுதியை பற்றி எழுதுவோம். பொருளின் நிறை சுமை எனப்படும். பொருளின் நிறை சுமை எனப்படும். அடுத்த 2வது பயிற்சி. அது கோளின் சுயாதீன முனையில் கீழ்நோக்கி பிரயோகிக்கப்படும் விசை எத்தனை எனப்படும்? கோளின் சுயாதீன முனையில் கீழ்நோக்கி பிரயோகிக்கப்படும் விசை எத்தனை எனப்படும்? இதுதான் சுயாதீன முனை. கோளின் சுயாதீன முனையில் கீழ்நோக்கி பிரயோகிக்கப்படும் விசை எத்தனை எனப்படும்? இதெல்லாம் விசை தான். சுமை எத்தனை விசைகள். அப்ப என்ன நியூட்டன்லாம் குறிக்கணும். விசைகள் குறிக்க கணவச்சியக்கவா வேற விசை எத்தனை எனப்படும்?
அடுத்தது கோளை கோளை தாங்கி நிற்கும் பகுதி. கோளை தாங்கி நிற்கும் பகுதி. தாங்கி நிற்கும் பகுதி. கோளை தாங்கி நிற்கும் பகுதி. சுழலிடம் அல்லது பொருதி எனப்படும். சுழலிடம் அல்லது பொருதி எனப்படும். சுழலிடம் அல்லது பொருதி எனப்படும். சுழலிடம் அல்லது பொருதி எனப்படும். அடுத்தது சுமைக்கும் பொருதிக்கும் இடைப்பட்ட தூரம். சுமைக்கும் பொருதிக்கும் இடைப்பட்ட தூரம் சுமைப்புயம் எனப்படும். சுமைக்கும் பொருதிக்கும் இடைப்பட்ட தூரம் சுமைப்புயம் எனப்படும். சுமைக்கும் பொருதிக்கும் இடைப்பட்ட தூரம் சுமைப்புயம் எனப்படும். சுமைப்புயம் எனப்படும். அடுத்தது எத்தனத்துக்கும் பொருதிக்கும் இடைப்பட்ட தூரம். எத்தனத்துக்கும் பொருதிக்கும் இடைப்பட்ட தூரம் எத்தன புயம் எனப்படும். எத்தனத்துக்கும் பொருதிக்கும் இடைப்பட்ட தூரம் எத்தன புயம் எனப்படும். எத்தனத்துக்கும் பொருதிக்கும் இடைப்பட்ட தூரம் எத்தன புயம் எனப்படும். எழுதியாச்சா பிள்ளையா? எழுதியாச்சா? அடுத்த நோட்டுன்னு போட்டுக்கோ. நோட் NOTE நோட். நோட் என்று போட்டுக்கொள்ளுங்க. குறைந்த எத்தனத்தை பயன்படுத்தி அல்லது குறைந்த விசையை பயன்படுத்தி. நோட் என்று போட்டு எழுதிக்கொள்ளுங்க. குறைந்த விசையை பயன்படுத்தி. குறைந்த விசையை பயன்படுத்தி இலகுவாக சுமையை அசைப்பதற்கு இயங்குவதற்கு. குறைந்த விசையை பயன்படுத்தி இலகுவாக சுமையை அசைப்பதற்கு. குறைந்த விசையை பயன்படுத்தி இலகுவாக சுமையை அசைப்பதற்கு. சுமைப்புயத்தை விட எத்தனை புயம் அதிகமாக இருத்தல் வேண்டும். சுமைப்புயத்தை விட எத்தனை புயம் அதிகமாக இருத்தல் வேண்டும். சுமைப்புயம் எத்தனை புயம் சுமைப்புயத்தை விட எத்தனை புயம் அதிகமாக இருத்தல் வேண்டும். அடுத்த போடுங்க நெம்புகோலின் வகைகள்.
அடுத்த போடுங்க. சப்கேரிங் போடுங்க. நம்புகோலின் வகைகள். நம்புகோலின் வகைகள். நம்புகோலின் வகைகள். கவனிங்க. அப்ப நாங்கள் இந்த பாருங்க ஏதாவது நம்பலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த சுமை சுழலிடம் எத்தனை இந்த மூன்று பகுதிகளும் அமைந்திருக்கின்ற அமைப்புக்கேற்ப, அதாவது இன்னொன்று வாங்கின சுமையும் எத்தனை நடுவில் பொருதி இருக்கிறேன். அப்ப எல்லாத்துக்கும் இப்படித்தான் இருக்க மாட்டேன். சிலோட எத்தனை சிலோட வந்து இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இருக்கலாம். சரியாவிலே? அப்ப இந்த சுமை பொருதி எத்தனை இந்த மூன்று பகுதிகளும் அமைந்திருக்கின்ற இடத்துக்கு இந்த நம்ப வந்து நாங்கள் மூன்று வகையாக வகைப்படுத்தலாம். சுமை பொருதி சுழோட அமைந்திருக்கிறதுக்கு நாங்கள் செய்யலாம் மூன்று வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா முதலாம் வகை நம்பு. முதலாம் வகை நம்பு. அது இரண்டாம் வகை நம்பு. மூன்றாவது மூன்றாம் வகை நம்பு. சரியாவிலே? முதலாம் வகை நம்பு, இரண்டாம் வகை நம்பு, மூன்றாம் வகை நம்புன்னு சொல்லி மூன்று வகைப்படுத்தலாம். சரி, இந்த சுழலிடம் சுமை எத்தனை அமைந்துள்ள இடத்துக்கு என்ன செய்யலாம்? மூன்று வகைப்படுத்தலாம். ரைட், போட்டுக்கொள்ளுங்க. சுமை எத்தனம், சுமை எத்தனம் எல்லாருக்கும் அப்படியா? ரைட், எழுதிக்கொள்ளுங்க. சுமை எத்தனம் பொருதி. சுமை எத்தனம் பொருதி என்பவற்றின் அமைவுக்கேற்ப சுமை எத்தனம் பொருதி என்பவற்றின் அமைவுக்கேற்ப சுமை எத்தனம் பொருதி என்பவற்றின் அமைவுக்கேற்ப நம்புகோலை மூன்று வகைப்படுத்தலாம். நம்புகோலை மூன்று வகைப்படுத்தலாம். நம்புகோலை மூன்று வகைப்படுத்தலாம். ஒன்று முதலாம் வகை நம்பு. முதலாம் வகை நம்பு. இரண்டாம் வகை நம்பு. அடுத்த மூன்றாம் வகை நம்பு. முதலாம் வகை நம்பு, இரண்டாம் வகை நம்பு, மூன்றாம் வகை நம்பு. எழுதியாச்சா பிள்ளையா? எழுதிட்டீங்களா பிள்ளையா? ரைட். அப்போ ஓகே, இன்றைக்கு ஏண்டா 10ஆம் ஆண்டுக்கு எக்ஸாம் இருக்கடா. அப்போ கொஞ்சம் ஏர்லியாக முடிக்கொண்டு இருக்கு. அப்போ இன்றைக்கு என்ன இவ்வளோ காணும். ஏன்னா அன்றைக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடந்தால் வைக்கலாம் லீவ் விட்டான் 10க்கும் 11க்கும்.
டெய்லி உங்களுக்கு முதல் பாடம் எடுத்துனா கிரேட் 10க்கு நாங்கள் 7:45 ஜாயின் ஆவாங்க. கொஞ்சம் கூட டைம் தேவாங்க எக்ஸாமுக்கு. அதனால் இன்றைக்கு காணுமடா நாங்கள் உங்களை கிளாஸ் கட் பண்ண முடியும் யோசிச்சா அப்புறம் நீங்கள் பாவமே நான் கட் பண்ணக்கூடாண்டாக்காக நாங்கள் இன்றைக்கு கிளாஸ் எடுத்துருக்கு. நிறைய படிச்சுட்டேன் பிரச்சனை இல்லை. அப்போ அடுத்த நான் செவ்வாய்க்கிழமை நான் வச்சதை கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த கிளாஸ். ஓகே பிள்ளையா? ஓகேடா பாய்டா, நன்றிடா.